டெஸ்ட் பேப்பர் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. எனக்கு வந்து டென்த்தில் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் இருக்கு இல்லையா, அதில் 100 கொஸ்டின் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்டில் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து முன்சீஃப் கர்ணம் அப்படின்ற போஸ்ட்லாம் இதுக்கு முன்னால் இருந்தது. விஓன்ற போஸ்ட் வரதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் பீரியட்ல ரிமூவ் பண்ணார். ஆக்சுவலாக 1980s விஓன்ற போஸ்ட்டை கிரியேட் பண்ணது எம்ஜிஆர் பீரியட்ல தான் அவர் பண்ணார். ஆக்சுவலாக ஸோ ஆன்சர் வந்து சி. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் மேட்ச் கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் மேட்ச்ல வந்து தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி எவ்வளோ 207, இது கரெக்ட். ஆக்சுவலாக தமிழ்நாட்டுடைய பெர் கேபிட்டா இன்கம் இது வந்து புக் டேட்டா. ஆக்சுவலாக 2017-18 கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா கரெக்டாக இருக்கு. இந்தியாவுடைய பிசிஐ வந்து $1670. ஆக்சுவலாக அர்பனைசேஷன் இந்தியான்னு இருக்கு இல்லைங்களா, இந்தியாவில் வந்து நகரமயமாதல் அந்த பர்சன்டேஜ் வந்து தப்பாக இருக்கு, 31.6%. உங்களுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னாலும் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அர்பனைசேஷன் இந்தியாவில் 45% கிடையாது. அர்பனைசேஷன் நகரமயமாதல். இந்தியாவில் ஸ்டில் என்ன சொல்லுவாங்க, வில்லேஜ் ஆஃப் த பேக் போன் தான் சொல்லுவாங்க. ஸோ லாஜிக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா தெரியணும்னு அவசியம் இல்லை, இது வந்து தப்பு ஆக்சுவலாக. ஸோ மூணாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் 1952 பதவிக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 1952 அண்ணா வந்து டிஎம்கேல சீஃப் மினிஸ்டர் ஆனாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஆக்சுவலா அண்ணா வந்து எப்ப பதவிக்கு வந்தாரு, 1967 வந்தாரு. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ராங். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்செப்ட் கொடுத்துருந்தார் இல்லையா, அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், சுயமரியாதை திருமணங்கள் சொல்லிட்டு பெரியார் கொண்டு வந்திருந்தாரு. அது அண்ணா வந்து அவருடைய பீரியட்ல சிஎம் ஆன பின்னால 1968 அதை என்ன பண்ணியிருக்காரு, லீகலைஸ் பண்ணியிருக்காரு, சட்டப்பூர்வமாக்கிக்கிறார். அதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா இந்து மேரேஜ் ஆக்ட் இருக்கு, அதுல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து பி கரெக்ட். ஆக்சுவலா நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின். ஸோ நவம்பர் 1992 மண்டல் கமிஷன் கேஸ்ல 1992 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரிசர்வேஷன் வந்து எவ்வளவு இருக்கலாம் சொல்லியிருக்கு, மேக்சிமம் 50%. ஆன்சர் வந்து 50% ஆக்சுவலா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன பிளேஸ் மேட்சிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்எஸ்எம்இ செக்டார் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. சிறு குறு தொழில் நிறுவனங்களில் எம்எஸ்எம்இ செக்டாரில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. நிறைய விஷயங்களில் தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் இருக்கு இல்லையா, அது சத்துணவு திட்டமாக யார் மாற்றினாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து மாற்றினார். எப்போ மாற்றினார் அப்படின்னாக்கா 1982 முட்டையை சேர்த்து சத்துணவு திட்டம் சொல்லி போட்டாரு. ஸ்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக நமக்கு டேட்டா படிச்சிருக்கிறோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து மதிய உணவு திட்டம் போட்டது யாருன்னா நீதி கட்சியில் தியாகராஜ செட்டியார் அவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க பீரியட்லேயே 1000 விளக்கு தொகுதியில் 1920s ஃபர்ஸ்ட் போட்டாங்கன்னு சொன்னோம். அதுக்கடுத்து அதை ரொம்ப பிரபலப்படுத்தி ரொம்ப அதிகப்படுத்தினது வந்து காமராஜர். எந்த வருஷம் பண்ணாரு, 1955 அவருடைய பீரியட். ஆக்சுவலா மதிய உணவு திட்டம் போட்டது காமராஜர், சரியா. ஸோ அதுக்கடுத்து எம்ஜிஆர் 1982 இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்ல காலை சிற்றுண்டி திட்டம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், எட்டாவது கொஸ்டின்ல வந்து இதுல வந்து எது மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு நம்ம எதை சொல்றோம், பாளையங்கோட்டையை சொல்றோம், அது கரெக்ட். ஆக்சுவலா அதே மாதிரி ஆங்கிலேய மத தூதர்கள் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லுவாங்க, முறைசாரா கல்வி அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. ப்ராப்பரா இல்லாம சும்மா ரூட் ஸ்டேஜ்ல எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்றோம். அப்புறம் தஞ்சாவூர்ல வந்து மராத்திய மன்னர் சரபோஜின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஃபர்ஸ்ட் நான் மிஷனரி ஸ்கூல் அவர் கொண்டு வந்திருந்தார். சரி, இதெல்லாம் கரெக்ட். ஆக்சுவலா பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1781 மதராசா ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பேர். முஸ்லிம் மதம் சம்பந்தப்பட்ட பள்ளியை வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிருந்தார். ஸோ இதுதான் வந்து டேட்டா. ஆக்சுவலா சரியா. ஆன்சர் வந்து என்னது, டி. நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மெட்ராஸ் மகாஜன சபையோட தொடர்பு அற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் மகாஜன சபை எப்போ வந்தது, 1884 வந்தது. ரங்கையா ஆனந்தச்சர்ல அவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா. இதுக்கு ரிலேட் ஆகாத ஆள் யாருன்னா டிஎம் நாயர். டிஎம் நாயர் எங்க ரிலேட் ஆகிறார் ஆக்சுவலா, நீதி கட்சியில. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் பார்த்தோம் இல்லையா, தென்னிந்திய மக்கள் நல உரிமை சங்கம், பின்னாடி அதுக்கு பேர் நீதி கட்சி.
ஸோ நீதி கட்சி ஃபவுண்ட் பண்ணது 3 பேர் சொல்லியிருக்கோம். தியாகராஜ செட்டியார், சி நடேசன், டி.எம். நாயர். ஹிந்தி வந்து பாத்தீங்க சொன்னா ஜனவரி 26ஆம் தேதி இந்தியாவில் வந்து அலுவல்கள் மொழி சட்டம் அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் கொடுத்து எஃபெக்ட் கொடுத்தாங்க. எந்த வருஷத்துல எஃபெக்ட் கவர்மெண்ட்ல போட்டிருந்தாங்கன்னு கேட்டு கொஸ்டின்ல ஜனவரி 26, 1965 கவர்மெண்ட்ல அந்த லா போட்டு அந்த டேட்ல எஃபெக்ட் கொடுத்தாங்க. பட் நம்ம ஆப்போஸ் பண்ணதுனால என்ன பண்ணாங்கன்னா இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஹிந்தி கம்பல்சரின்னு சொல்லி விட்டுருக்காங்க. அண்ணா வந்து அந்த டைம்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணான்னு சொன்னோம். 1965 அடுத்து 1967 தான் அண்ணா பதவிக்கு வந்தார். இந்த எஃபெக்ட்ல அவர் பதவிக்கு வந்தார் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் 73வது சட்ட திருத்தம் 1992, 74வது சட்ட திருத்தம் 1994. பஞ்சாயத்து சட்டம், நகர பஞ்சாயத்து சட்டம் சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? அதுல பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு 50% கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பர்சன்ட் ஆக்சுவலா? 50%. பெண்களுக்கு வந்து லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல 50% கொடுத்துருக்காங்க. அதை எஃபெக்ட் பண்ணது வந்து 2016 இருந்து தமிழ்நாட்டில் எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 12th கொஸ்டின் என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி மேட்ச், இன்கரெக்ட் மேட்ச்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ பெல் ஃபேக்டரி எங்க இருக்கு? திருச்சியில இருக்கு, ராணிப்பேட்டில் இருக்கு, அது கரெக்ட் ஆக்சுவலா. சுகர் ஃபேக்டரி எங்க இருக்கு? நெல்லிக்குப்பம், அது ஒரு லிஸ்ட் இருக்கு, அது கரெக்டா இருக்கு. கிராஃபைட் ஃபேக்டரி வந்து ஆக்சுவலா நெய்வேலியில கிடையாது. நெய்வேலியில என்ன இருக்கு? லிக்னைட் இருக்கு. உங்களுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னாலும் ஓகேங்களா, ஜட்ஜ்மெண்ட் பண்ணி போடுவாங்க பசங்க, கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போடுவாங்க. கிராஃபைட் ஃபேக்டரி வந்து சிவகங்கைன்னு தெரியல அப்படின்னாலும் நெய்வேலியில் போய் கிராஃபைட் இருக்கா? நெய்வேலியில் என்ன இருக்குன்னு பார்த்தோம், லிக்னைட் பழுப்பு நிலக்கரி மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தோம். இது ராங் ஆன்சர். வீவிங் கேபிட்டல், காஞ்சிபுரம், இதெல்லாம் நம்மளுக்கு ரெகுலரா வராது ஆக்சுவலா. வீவிங் கேபிட்டல் கொடுத்துருக்கோம், செக் பண்ணலாம், டேட்டா செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அறிவுக்கடல் அப்படின்ற பத்திரிகை வந்து யார் வந்து நடத்துனாங்கன்னு கேட்டிருக்காங்க. மறைமலை அடிகளார் வந்து நடத்தினார் ஆக்சுவலா. விசாகா கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க கவர்மெண்ட்ல. விசாகா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி எது சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, சரிங்களா? பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. அரசு அலுவலகங்கள்ல, வெளியே உள்ள அந்த மாதிரி ஆஃபீஸ்ல விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. எல்லா இடத்தையும் போடணும்லாம் நார்ம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட். பாருங்க, இந்த ஆட் மேன் அவுட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாத்துலயுமே ஜெனரல் இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே கேட்குறாங்க. கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். பாருங்க, வைகுந்தர் அப்படின்னு இருக்கு இல்லையா, சமத்துவ சமாஜம், ஒய் டெவில் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். இதுல வந்து திராவிட கழகம் சம்மந்தமே இல்லை. இது வந்து கேஸ்ட் இஷ்யூ ரிலேட்டடா நம்ம பேசியிருக்கோம். அதுல வைகுந்தர் இருக்கார் இல்லைங்களா, அவரு ஒயிட் டெவில் சொன்னதான் வருதா இல்லையா, சமத்துவ சமாஜம் பண்ணதில்ல அவர் ஆக்சுவலா. ஸோ திராவிட கழகம் அதுக்கு ரிலேட் ஆகலை. யாருக்கு ரிலேட் ஆகுது? பெரியாருக்கு ரிலேட் ஆகுது. ஸோ அதனால வந்து அது ஆன்சர் வரணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இன்கரெக்ட் மேட்ச் கேட்டிருக்காங்க. மாலிப்தீனியம், அதாவது கரடி குட்டம், அந்த இடத்துல ஆக்சுவலா வந்து மேட்ச் ஆகுது. சேலத்துல மேக்னடைட், இரும்பு தாது கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஏற்காடுல வந்து பாக்சைட் கிடைக்குதுன்னு லிஸ்ட்ல இருக்கு ஆக்சுவலா. கிரானைட் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல கிரானைட் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அது வந்து திருச்சின்னு கொடுத்துருக்கிறோம், ராங் ஆக்சுவலா. திருச்சியில என்ன ஃபேமஸ்னா வாழைப்பழம் ஃபேமஸ், பெல் ஃபேக்டரி இருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் 17th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆந்திராவை வந்து தமிழ்நாட்டில இருந்து தனியா பிரிச்சு எடுத்துட்டு போனாங்க இல்லையா, அதாவது முதல் மொழிவாரி மாகாணம், ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் பிரிச்சாங்க இல்லையா. எந்த வருஷம் பிரிச்சாங்க? 1953ல. பொட்டி ஸ்ரீராமுலு ஆமா, இப்போ ஃபாஸ்டிங் இறந்து போயிட்டார், 50-60 சம்திங் சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ 1953ல அதாவது ஒருங்கிணைந்த தமிழ்நாடு மெட்ராஸ் மாநிலத்தில் பிரிச்சாங்க ஆக்சுவலா, சரியா? அப்ப தமிழ்நாட்டில் யார் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. 53ல சீஃப் மினிஸ்டர் இருந்தது யார் அப்படின்னா ராஜாஜி. 54ல தான் ரிசைன் பண்ணார் குலக்கல்வி திட்டம் இஷ்யூக்காக. நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின்ல வந்து 1951ல ஆக்சுவலா வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க இல்லையா. என்னது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதுல வந்து பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொடுத்துருந்தாங்க. பிசிக்கு எவ்வளோ, எஸ்சிஸ்க்கு எவ்வளோன்னு அந்த கணக்கு கேட்டிருக்காங்க. 25%, 16%. ரிசர்வேஷன் பாலிசி டாபிக்ல நம்மளுக்கு இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 19th கொஸ்டின். தமிழ்நாட்டில் வந்து எரிசக்தின்னு சொல்றோம் இல்லையா, கரண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அதுல எந்த சோர்ஸ்ல, எந்த மெத்தட்ல இருந்து அதிகமாக கரண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா தெர்மல் பவர். உங்களுக்கு டேட்டா தெரியல அப்படின்னாலும் நான் கிளாஸ்ல 2 டைம் சொல்லியிருக்கேன். இந்தியாவில் கேட்டாலும் தெர்மல் பவர், அனல் மின்சாரம், நிலக்கரியில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த தெர்மல் பவர் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் அதிகமாக எடுக்கிறாங்க ஆக்சுவலா. 1948ல பிசிக்கு ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷனே கொடுக்கல,
ஏன்னா எஸ்சி எஸ்சிக்கு மட்டும் தான் கான்ஸ்டியூஷனில் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. பிசிக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க? 25% வந்து கொடுத்தாங்க வெரி ஃபர்ஸ்ட். அது கொஸ்டின் பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க, ஒவ்வொன்றா ப்ரொசீடாக வந்திருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் பெரியார் நினைவு சமத்துவபுரம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி பேரில் வந்து ஆரம்பிச்சார். எங்க ஆரம்பிச்சாருன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. மேல்கோட்டை, மதுரையில வந்து மேல்கோட்டைங்கிற இடத்துல ஆரம்பிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின்ல வந்து குட்டி ஜப்பான் சிவகாசி சொல்றது தெரியும். தமிழ்நாட்டின் நுழைவான் தூத்துக்குடியை சொல்றாங்க. பம்ப் சிட்டி, மோட்டர் சிட்டின்னு யாரை சொல்றோம்? கோயம்புத்தூரை சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் சால்ட் சிட்டி, உப்பு எங்க உற்பத்தி பண்றாங்க? தூத்துக்குடியில. ஓகேங்களா? குஜராத்ல ஃபர்ஸ்ட் பண்றாங்க, நெக்ஸ்ட் இங்க தமிழ்நாட்டுல தூத்துக்குடி. ஸோ இந்த மிஸ் மேட்ச் வந்து டி ஆன்சர் ஆக்சுவலா. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல படித்தோம். அடிப்படை உரிமைகளை வந்து ஆர்டிகல் 19ல 7வது அடிப்படை உரிமைன்னு ஒன்று வச்சிருந்தாங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். அதை ரிமூவ் பண்ணி எங்க ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆக்சுவலா. பார்ட் 12 300A வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலி. ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 24வது கொஸ்டின்ல வந்து முதல் உழவர் சந்தை வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். 1999ல மதுரையில வந்து கலைஞர் பீரியட்ல ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா நெல் உற்பத்தியில வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கோம். நம்ம சொல்லியிருக்கோம் நெல் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து என்னது? வெஸ்ட் பெங்கால். ஸோ இது வந்து தப்பா இருக்கு. தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. 26வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க முதல் பெண் அமைச்சர் இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மினிஸ்டர் ருக்மணி லட்சுமி பத்தின்னு இருந்தாங்க. மினிஸ்டரா இருந்தாங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்ப யார் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. டி பிரகாசம் மினிஸ்ட்ரியில அவங்க இருந்தாங்க. 1946ல டி பிரகாசம் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. அந்த மினிஸ்ட்ரியில அந்த அம்மா இருந்திருந்தாங்க ஆக்சுவலா. பிறகு இது வந்து பெரியாருடைய பத்திரிகைகளை வந்து வரிசைப்படுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பத்திரிகை வந்து குடியரசு 1924-25. சரியா? கடைசியில இருந்து விடுதலை ஆக்சுவலா 1935ல. ஸோ இந்த மேட்சிங்ல ஆன்சர் வந்து சி ஆன்சர். 28வது கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2வது உலக தமிழ் மாநாடு எங்க நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இயர் வந்து 1968ல. அந்த யாருடைய பீரியட் வந்து? அண்ணாவுடைய பீரியட். எந்த இடத்துல நடந்தது? மெட்ராஸ்ல வந்து நடந்தது. மொத்தம் 10 உலக தமிழ் மாநாடுகள் நடத்திருக்காங்க ஆக்சுவலா. சரியா? அதே மாதிரி உலக தமிழ் செம்மொழி மாநாடு அது 2 இருக்கு ஆக்சுவலா. ஒன்று வந்து 2010ல டிஎம்கே கவர்மெண்ட் நடத்தினாங்க. இப்போ 2025ல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. இது சென்னையில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 29வது கொஸ்டின். நீதி கட்சி இருக்கு இல்லைங்களா? நீதி கட்சி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், இதெல்லாம் வந்து என்னவா மாத்தினாங்க ஆக்சுவலா? திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 1944ல சேலம் மாநாட்டில் வந்து மாத்தினாங்க. நீதி கட்சி பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க. 30வது கொஸ்டின்ல வந்து தமிழ்நாடு ஹிந்து சக்சஷன் ஆக்ட், அதாவது சொத்துரிமை சட்டம் அப்படின்னு சொல்றதை எப்ப கொண்டு வந்தாங்க? 1989ல. அதாவது பெண்களுக்கு சம சொத்துரிமை சட்டம். ஃபர்ஸ்ட் சொத்துரிமை சட்டம் இருந்தது, அதுல பெண்களுக்கு கொடுக்கலாம் சொல்லி அமெண்ட்மெண்ட் சேர்த்தாங்க. ஸோ 1989 இது ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது வந்து. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம் ஏற்படுத்தப்பட்டப்ப தமிழ்நாட்டில் யார் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆக்சுவலாக தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஏற்படுத்தது 1958ல. எக்கானமி இதில் படிச்சிருக்கேன் பாருங்க. 1957ல பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அது போட்டிருந்தாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? பஞ்சாயத்து ராஜ் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அங்கே போட்டப்ப அதுக்கு அடுத்த வருஷத்துல எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் போட சொன்னாங்க. அப்போ போட்டது இந்த பீரியட்ல. அப்போ சீஃப் மினிஸ்டர் யார் இருந்தாங்கன்னா காமராஜர் இருந்தார் ஆக்சுவலாக வந்து. நெக்ஸ்ட் வந்து பெல் ஃபேக்டரி எங்க இருக்குன்னு சொன்னோம்? ராணிப்பேட்லேயே இருக்கு, ட்ரிச்சின்னு இருக்கு ஆக்சுவலாக வந்து. ஸோ போத் பி அண்ட் சி கரெக்ட் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் 33வது கொஸ்டின் வந்து 1938ல அனைத்து இந்திய மகளிர் மாநாடு ஆக்சுவலாக மெட்ராஸ்ல வந்து நடத்தினாங்க. அதுக்கு தலைமையேற்றவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. அன்னை மீனாம்பாள் அப்படின்னு பேர். ஆக்சுவலா நீலாம்பிகை மாத்திக்கோங்க, கரெக்டா மாத்திக்கோங்க. ஆமா ஆமா கொஞ்சம் ரைட், நீலாம்பிகைன்னு மாத்திக்கோங்க. ஒரு கையில செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1938ல அங்கதான் பெரியாருக்கு பெரியார்ன்ற பட்டத்தை வந்து அவங்க கொடுத்தாங்க ஆக்சுவலா. 34வது கொஸ்டின்ல பெரியார் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா 1922ல. காமராஜர் வந்து 1937ல வர்றார் பெரியார் தமிழ்நாட்டில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வருவார். எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா. அக்ரி ப்ராடக்டை எங்க பண்றாங்க அப்படின்னு. பிளக்டு ஃபிளவர்ஸ் அப்படின்னா என்ன ஆக்சுவலா? கொய் மலர்கள் ஒசூர்ல பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபிளவர்ஸ் எங்க இருக்கு? ஊட்டியில. முந்திரி ஏற்றுமதி எங்க நடக்குது ஆக்சுவலா? கடலூர்ல நடக்குது ஆக்சுவலா. கடலூர் முந்திரி அங்க வந்து பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸ்.
வாழை வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு சொன்ன திருச்சியில இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, இங்க இல்லை ஆக்சுவலா, அது தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து மெடிக்கல் கேபிட்டல், பேங்க் கேபிட்டல் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே என்ன சொல்லுவாங்க? சென்னையை வந்து சொல்றாங்க ஆக்சுவலா. எம்எஸ்எம்இ ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. எம்எஸ்எம்இ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க சிறு குறு தொழில் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட சட்டம். அது நிர்வாகம் பண்றதை பத்தி கொண்டு வந்த சட்டம். 38வது கொஸ்டின்ல உரங்கள் எங்க இருக்குது? மேட்டூர்ல. ஐடி பார்க் எங்க இருக்குன்னா சிறுசேரிங்கிற இடத்துல இருக்கு, மெட்ராஸ் அவுட்டர்ல. சுகர் இண்டஸ்ட்ரி எங்க இருக்குது? முடக்குறிச்சிங்கிற இடத்துல இருக்கு ஆக்சுவலா. பேப்பர் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு இது தெரியுதோ தெரியலையோ, பேப்பர் இண்டஸ்ட்ரி நான் சொல்லியிருக்கேன். டிஎன்பிஎல் எங்க இருக்கு? கரூர்ல இருக்கு. புகழூர்ன்ற இடத்துல, கரூர் பக்கத்துல இருக்கு டிஎன்பிஎல் ஃபேக்டரி. அதை பத்தி தான் திருப்பி கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இது வந்து இன்கரெக்டா இருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 39வது கொஸ்டின், அண்ணாவுடைய புனை பெயர்கள்ல எது இது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க எல்லாம் பத்திரிகைகள்லாம் நடத்துனாங்க இல்லையா, அப்ப புனை பெயர்னா இன்னொரு பேர்ல வந்து எழுதுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சித்திரகுப்தன்ன்றது பெரியாருடைய புனை பெயர் ஆக்சுவலா, சீடோனியம் சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து டி. 40வது கொஸ்டின்ல வந்து தமிழ்நாட்டுடைய தலா வருமானம் பாகிஸ்தானுடைய தலா வருமானத்தை விட ஜாஸ்தி. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டுடைய ஜிடிபி, அது ஜிஎஸ்டிபின்னு சொல்றோம் இல்லையா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஈராக்குடைய வருமானத்தை விட ஜாஸ்தின்னு சொல்றாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் ஆக்சுவலா. ஸோ தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஃபேக்ட்ஸ் இப்போ போன எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. டென்சிட்டி வந்து 555. டென்சிட்டினா மக்கள் அடர்த்தி. அர்பனைசேஷன் பார்த்தீங்கன்னா 48.4%. தமிழ்நாடு 48.4%. இந்த டென்சிட்டி அர்பனைசேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்பனைசேஷன்ல டாப் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கோவா. ஆனால் கோவா குட்டியோண்டு ஸ்டேட், ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ பெரிய ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, லார்ஜர் ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு லீடிங்ல இருக்கு ஆக்சுவலா. தமிழ்நாடு பல விஷயங்கள்ல அச்சீவ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து செக்ஸ் ரேஷியோ வந்து 995 பாலின விகிதம். அப்புறம் வாழ்நாள் ஆயுட்காலம் சொன்னோம் இல்லையா, தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எவ்வளோ வாழ்நாள் ஆயுட்காலம்? 71 இயர்ஸ் ஆக்சுவலா, 71 இயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து 2019ல அப்படின்னு டேட்டா கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்ல. அதுல வந்து ஹெல்த் செக்டர்ல என்ன பிளேஸ்ல இருக்காங்கன்னா 3rd பிளேஸ்ல இருந்து இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கம், பெர் கேபிட்டா இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐனா அந்நிய முதலீடுன்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இதுல வந்து 3rd பிளேஸ்ல இருக்காங்க. அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்நாடு சம்பந்தமா தான் வருது. மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து அதிகமா வந்தது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து நீர்ப்பாசனம் நடக்குது இல்லையா, அந்த நீர்ப்பாசனத்துல வந்து கிணற்று பாசனம், வெல்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, கிணறுன்னு சொல்றாங்க. வழக்கமா பெரிய கிணறுன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்கு. இப்ப டியூப் வெல் போடுறாங்களா, அதுவும் கிணறுன்னு அர்த்தம். போர்வெல் போடுறாங்க இல்லையா, இதுதான் அதிகமான பாசனத்துக்கு யூஸ் பண்றாங்க. 56% வந்து யூஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய வேளாண் பருவ மண்டலங்கள், அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் சொல்லுவாங்க, இது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா டோட்டலா 7 இருக்கு. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா அவங்க வந்து 7 ஜோன்ஸ் தான் பிரிச்சிருக்கிறாங்க. இந்த டைசல் பார்க் அப்படின்னா என்ன அப்படின்னா பயோ பார்க். அது வந்து ரீசெண்டா என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ்பென்ஷன் கேட்குறாங்க. அந்த டைசல்லாம் என்ன அப்படின்னு அக்ரோனிம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அதுக்கு எக்ஸ்பென்ஷன் கேட்குறாங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் என்டர்பிரைசஸ் லிமிடெட் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீர்ப்பாசனம் வந்து மிக அதிகமாக எதில் நடக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெல், அதாவது டியூப்வெல், போர்வெல் எல்லாமே மெயின் ஆகும். பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து ரிவர் வராது. கேனல்ன்றது கால்வாய். கால்வாய் எடுத்துட்டு போறது இல்லாத இடத்துக்கு தான் எடுத்துட்டு போவாங்க. நெக்ஸ்ட் வந்து டேங்க்னா ஏரி பாசனம், எல்லா இடத்துலயும் எல்லாம் ஏரி இருக்காது. அதனால ஆன்சர் வந்து இது வெல் தான் வரணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து ஆல் இண்டியா சர்வீஸ் இருக்கு இல்லையா, ஆல் இண்டியா சர்வீஸ் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் சொல்றோம் இல்லையா, இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாமின் பண்ணாங்க, ஸ்டடி பண்ணாங்க. அதுக்கு எந்த கமிட்டி போட்டிருந்தாங்கன்னு கேட்கிறாங்க. ராஜா மன்னார் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. இதுவும் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ராஜா மன்னார் கமிட்டின்னு பேரு. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 1969ல போட்டது. ஆமா, 1969ல போட்டது. யாரு அப்ப சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்கன்னா கருணாநிதி சீஃப் மினிஸ்டர். எழுதிக்கோங்க, அந்த கொஸ்டின்ல கேட்பாங்க. கருணாநிதி பீரியட்ல வந்தது. அது வந்து 3 மெம்பர் கமிட்டி, 3 மெம்பர்ஸ் கமிட்டி, 3 பேர் இருந்தாங்க. அதுல குறிப்பா எதுக்கு போட்டாங்கன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராயத்துக்காக, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சொல்லுவோம் இல்லையா, இது ஆராயத்துக்காக இங்க போட்டாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பார்க்கறதுக்காக போட்டது சர்க்காரியா கமிஷன் அப்படின்னு பேரு. இயர் வந்து 1983. இந்திரா காந்தி அம்மா அப்ப பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. ஸோ 49th பாருங்க, கரும்பு சக்கை மூலமா பேப்பரை தயாரிக்கக்கூடிய ஆசியாவிலேயே பெரிய காகித ஆலை எதுன்னு இருக்கும், கரூர்ல இருக்கு ஆக்சுவலா, டிஎன்பிஎல். இயர் வந்து 1979.
இதுல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஈரோட்லையும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தருமாம்பாள் அம்மையார் நிதி உதவி திட்டம்னு இருக்கு ஆக்சுவலா. ஸோ இது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க, விதவை ஏழைகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மேரேஜ் பண்ற ஸ்கீம் அது ஆக்சுவலா. ஸோ தருமாம்பாள் விதவை மறுமணம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலா. 51வது கொஸ்டின்ல வந்து தமிழ்நாடு வந்து இண்டஸ்ட்ரியல் ஜோன்ல நம்பர் 1 ஸ்டேட்டா, அதாவது முன்னிலை மாநிலமா, ஓகேங்களா, டெவலப்டு ஜோனுக்கு கொண்டு வந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் காரணம் அப்படின்னா வெங்கட்ராமன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். யார் அவர் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா காமராஜர் கவர்மெண்ட்ல இருந்தார். காமராஜர் கவர்மெண்ட்ல 1954 to 1963 காமராஜர் பீரியட் வந்து அப்போ இவர் தான் இருந்தார். பயங்கரமா செயல்படுத்தினார். அவர் எண்ணங்களை ஃபுல்லா செயல்படுத்தின 4-5 பேர் இருந்தாங்க. ஸோ வெங்கட்ராமன் அப்படின்னு பேர். இது சம்பந்தமா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியல் ஜோன், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக கொண்டு வந்ததும், டேம்ஸ் ஃபுல்லாக கட்டினதும், பயங்கரமாக டெவலப் பண்ணி இண்டஸ்ட்ரியல் பேஸ் எடுத்ததும் செகண்ட் 5-year பிளான் பீரியட்ல இங்கே காமராஜர் இருந்தார் அந்த பீரியட்ல. நெக்ஸ்ட் 52வது ஆக்சுவலாக வந்து சர்வீஸ் செக்டார் கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு இதுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னாலும் ஆன்சர் பண்ணலாம். சர்வீஸ் செக்டார் 50%க்கு மேலே இருக்கு ஒரு லாஜிக். சர்வீஸ் செக்டார் 50%க்கும் மேலே அப்படின்னு ஒரு லாஜிக். 50%க்கு மேலே ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க, 64%. ஓகேங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். ஸோ 53rd கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. உதகமண்டலத்தில் என்ன இருக்கு? இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம் ஃபேக்டரி இருக்கு. மணல் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம். மெட்ராஸ்ல வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, புகழூர்ல வந்து காகித ஆலை இருக்கு ஆக்சுவலா, நெல்லிக்குப்பம்ல சர்க்கரை ஆலை, ராணிப்பேட்டையில வந்து தோல் தொழிற்சாலை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பெண்களை பாதுகாக்கும் திட்டம் கொண்டு வந்த சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஜெயலலிதா. அந்த அம்மா பீரியட்ல கொண்டு வந்தாங்க. 1991 ஃபர்ஸ்ட் பவருக்கு வந்தாங்க சொன்னேன் இல்லையா, அந்த அம்மா கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா கொண்டு வந்த ஸ்கீமுக்கு பேர் வந்து என்னது? தொட்டில் குழந்தை திட்டம், கிராடில் பேபி ஸ்கீம் சொல்லுவாங்க. இயர் வந்து 1992, 1992 கொண்டு வந்தாங்க. திராவிட கழகம் இருக்கு இல்லையா, டிகேன்றது டிஎம்கே அப்படி 1949 மாத்தினாங்க. எந்த பிளேஸ்லன்னு கேட்டிருக்காங்க, சேலம் மாநாட்டில். டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்லுங்க பார்க்கலாம். எந்த டேட்ல மாத்தினாங்க? செப்டம்பர் 17, பெரியாருடைய பர்த்டே. கரெக்டா எழுதிக்கோங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட்ல இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சமூக நீதி நாள் சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் 56வது கொஸ்டின்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்ட மேலவை அப்பர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதை எப்போ ரிமூவ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. 1986 ரிமூவ் பண்ணாங்க. இதுவும் அப்பப்ப கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த டேட்டா ஃபுல்லா சொல்லுவார். நவம்பர் 1, 1956 எஃபெக்ட் பண்ணாங்க. அப்ப யார் பீரியட்னா எம்ஜிஆர் பீரியட். அப்ப அந்த சட்ட மேலவை இருந்தது இல்லையா, அப்பர் ஹவுஸ், அதோடைய சேர்பர்சன் பேரு மாப்பு சிவனி ஆனந்த் பேர். சரி, அப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு கீழவை மட்டும்தான் இருக்கு, மேலவை கிடையாது ஆக்சுவலா. இந்த கொஸ்டின் பாருங்க ஆக்சுவலா, தி வெரி ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது ஓகே. தி வெரி ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் மீன் பண்ணி கேட்டிருக்கு. தமிழ்நாடுன்னா மொத்தமா அது மாறி மாறி வந்தது அப்படி மீனிங்ல கேட்காம தமிழ்நாட்டுக்குன்னு ஃபர்ஸ்ட் யார் வந்ததுன்னு கேட்டிருக்கு ஆக்சுவலா. இந்த வெரி ஃபர்ஸ்ட்ங்கிற வேர்டு வர்றதுனால தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் சிஎம் யார் வந்தார்? சுப்பராயல் வந்தார். தமிழ்நாடுன்னு மீன் பண்ணீங்கன்னா நீங்க சொல்றது ஓகே. நெக்ஸ்ட் 58வது கொஸ்டின்ல வந்து கிராடில் பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தை திட்டம் 1992 நம்ம கொண்டு வந்தாங்க. பாருங்க, இன்னொரு கொஸ்டின் அதிகமா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாரதா சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்ததுன்னு கேட்பாங்க. 1929 வந்தது சாரதா சட்டம் அப்படின்னு பேர். சாரதா சட்டம்னா என்ன அப்படின்னாக்க, பெண்களுக்கு வந்து திருமண வயது ஃபிக்ஸ் பண்ண சட்டம். அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான சட்டம். அதுக்கு முன்னால திருமண வயது ஸ்டார்டிங்ல 10 ஃபிக்ஸ் பண்ணாங்க, அடுத்து 12 ஃபிக்ஸ் பண்ணாங்க, இதுல வந்து 14 ஃபிக்ஸ் பண்ணாங்க. சாரதா சட்டம்ல ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணது 14, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1978 அகைன், ஓகேவா, 1978 அது 18 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ வரைக்கும் அதுதான் வந்து ரூலா இருக்கு ஆக்சுவலா. பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு வந்து 21. இதை சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ பெண்களுக்கு 21, ஆண்களுக்கு 24 கொண்டு வரணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்டேட்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ் லீகலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. யார் பண்ணாங்க? சுயமரியாதை திருமணங்களை அண்ணா பண்ணாரு, 1968 வந்து பண்ணாரு ஆக்சுவலா. நான் சொல்றேன், நீங்க இப்போ ரீசெண்டா ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பிசியில வந்து தமிழ்நாட்டில் எம்பிசின்னு சொல்லுவாங்க, மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட். பிசிக்கு டோட்டலா 50% கொடுக்குறாங்க. அதுல 30% ஓபிசி சொல்லியும் 20% எம்பிசின்னு சொல்லி கொடுக்குறாங்க.
அந்த 20% எம்பிசியில் வன்னியர்கள் கம்யூனிட்டிக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து 10.5% இடஒதுக்கீடு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. அது லாஸ்ட் டைம் யாராவது சொன்னாங்கன்னா பழனிசாமி கவர்மெண்ட்ல, எடப்பாடி கவர்மெண்ட்ல வந்து போகும்போது அனௌன்ஸ் பண்ணாரு. அடுத்து ஸ்டாலினும் வந்து எடுத்து ஓகேன்னு சொன்னாரு. ஆனா கோர்ட்ல வந்து அது நிக்கல, செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ராப்பரா கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுத்தாதான் டேட்டா அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்தா நாங்க எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டாங்க. அந்த கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எதுவும் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது ஒரு இஷ்யூ ஆக்சுவலா. ஸோ அது வந்து எப்போ டேட் எஃபெக்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தார் இல்லையா உள்ள, அவர் பதவிக்கு வந்தார் 2021 வந்த உடனே அவர் வந்து ஆர்டர் போட்ட டேட் வந்து பிப்ரவரி 26, 2021. அவர் உள்ள வந்த டேட் இது, இது போட்ட டேட், இந்த டேட் பதவிக்கு வந்த டேட் வேற, இது போட்ட டேட் வேற. நெக்ஸ்ட் ஃபேக்டரிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா, 1948 வரும். அது வந்து தொழிற்சாலைகள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 63வதுல சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட், குழந்தைகள் திருமண தடை சட்டம் 1988 ஆக்சுவலா வரல. இப்போ என்ன சொன்னேன், 1978 தான் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 ராங். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அதுல ஏஜ் என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்க, 18, 21 ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்றோம். இந்த டேட்டா கரெக்ட், அந்த டேட்டா ராங். ஸோ இது வந்து கரெக்ட் ஆக்சுவலா. 64வது கொஸ்டின், நோ ரெப்ரசன்டேஷன் நோ டேக்ஸ், பிரதிநிதித்துவம் இல்லையே வரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பிரதிநிதித்துவம் என்னென்னது, என்னுடைய நாட்டை வந்து நீ ஆண்டுகிட்டு இருக்கிற இல்லையா, எனக்கு அதிகாரத்தை கேட்டால் கொடுக்க மாட்டேன்ற, சுதந்திரத்தை கேட்டால் கொடுக்க மாட்டேன்ற, நான் உனக்கு எதுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற கான்செப்ட் இது. இது வந்து போராட்டத்தில் ஒரு முன்னெடுத்தாங்க. வெரி ஃபர்ஸ்ட் யார் யூஸ் பண்ணாங்கன்னா திலகர், அப்பவே யூஸ் பண்ணார். 1895 அந்த பேக்ரவுண்டில் திலகர் யூஸ் பண்ணார். மகாத்மா காந்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அகமதா மில் ஸ்ட்ரைக், கேதா சத்தியாகிரகம் அந்த போராட்டங்கள்ல முன்னெடுத்தார் ஆக்சுவலா. 65வது ஆக்சுவலா வந்து ஈக்குவல் வேஜஸ் ஆக்ட்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, சம ஊதிய சட்டம் சொல்லிட்டு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1976 கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பாருங்க பாண்டட் லேபர் ஆக்ட் அந்த வருஷம் கொண்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க. பாண்டட் லேபர் ஆக்ட், கொத்தடிமை சட்டம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் 1976 கொண்டு வந்தாங்க. கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்னு சொல்றோம் இல்லையா, சம ஊதிய சட்டம். அந்த சம ஊதியத்தை பத்தி பேசுறது ஆர்டிகிள் என்ன கான்ஸ்டியூஷன்ல, ஆர்டிகிள் 39ல ஸ்மால் பி, ஆர்டிகிள் 39ல ஸ்மால் பி ஆர்டிகிள் ஆக்சுவலா. 66வது ஆக்சுவலா அந்த ஐசிஎஸ் எக்ஸாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் பிரிட்டிஷ்கார பீரியட்ல ஐசிஎஸ் எக்ஸாம், இம்பீரியல் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நம்மள மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி போகணும் அப்படின்னு இருக்குல்ல ஸ்டார்டிங்ல, அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில இயக்குநர்கள் குழுன்னு ஒன்று பார்த்தோம், 24 பேர். அவங்க ரெக்கமெண்டேஷன் எம்எல்ஏ மாதிரி ரெக்கமெண்டேஷன் எழுதி கொடுத்தா போட்டுட்டு இருந்தாங்க, நாமினேட்டட் மெம்பர்ஸாக ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல போட்டித் தேர்வுகள் மூலமா தான் அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ண சட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1853 சார்ட் ட்ராக் ஆக்சுவலா. அந்த பீரியட்ல யார் இருந்தாங்க, வைஸ்ராய் டல்லோசி, லார்ட் டல்லோசி பிரபு. இதை எஃபெக்ட் பண்ண இயர் வந்து அடுத்த வருஷம். சட்டத்தில் ஓகே பண்ணது 53, எஃபெக்ட் பண்ணது நெக்ஸ்ட் இயர் 1854 எஃபெக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், எம்எல் ஆக்ட் எப்போ கொண்டு வந்த தமிழ்நாட்டில் 1961 வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா. அதே மாதிரி டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 கொண்டு வந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் அஃபென்ஸாக டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் ஆக்சுவலா. இதுல அகைன் ஆட்மேன் அவுட் கேட்டிருக்காங்க. கஜில நரசிம்மலு, கங்காரு லட்சுமி நரசிம்ம, லட்சுமி செட்டி சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுல பார்த்தா யாரு தெரியுது, நட்டேசனார் ஆக்சுவலா. இவங்க 3 பேர் எது சம்பந்தப்பட்டவங்க, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சம்பந்தப்பட்டவங்க. சி நட்டேசன் எது சம்பந்தப்பட்டவர், எஸ்ஐஎல் சம்பந்தப்பட்டவர். அது ஏதாவது ஒரு டைமென்ஷன்ல 3 ஒரு டைரக்ஷனும் 1 ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு ஆக்சுவலா வந்து. ஸோ பெண்களை வந்து ஒரு வியாபார பொருளை காட்சி பொருளா விளம்பரத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை செஞ்சாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சட்டம் கொண்டு வந்தாங்க, இண்டிசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி. அப்ப யார் கொண்டு வந்திருக்கணும், அது ஜெயலலிதா பீரியட்ல. இயர் வந்து 1997. ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கு பாருங்க டேட்டா. தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிகமான ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன் இருக்கு. 54 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க டேட்டா. சரியா, அதுல வந்து எந்த இடத்துல இல்லைன்னு கேட்டிருக்காங்க. திருநெல்வேலியில இல்லை ஆக்சுவலா. மற்ற ஊர்ல ஒசூர் கொடுத்துருக்காங்க, ஈரோடு பக்கம் பெருந்துறைன்னு இருக்குது, மெட்ராஸ் பக்கம் உரகடம் இருக்கு, ஒசூர் இருக்கு ஆக்சுவலா. இது 54 கொடுத்துருக்காங்க லிஸ்ட். அது எக்ஸிக்யூட் ஆச்சா ஆகுது, அது மாதிரில நிறைய விஷயங்கள் இருக்காது. லிஸ்ட்ல வந்து 54 லிஸ்ட் பண்ணிருக்காங்க, ஒசூர் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துல ஒசூர் வேற எங்கேயும் இருக்கும். பயங்கரமா இருக்கு, இப்பயே பயங்கரமா இருக்கு. பெண்களுக்கு வந்து பாத்தீங்க சொன்னாக்க சுதந்திரம் கொடுக்கறத பத்தி பேசுற ஆர்டிகிள்ஸ் என்ன, ஆர்டிகிள் 23, 24. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது ஆக்சுவலா, பெண்களை வந்து வியாபார பொருளா நினைச்சு கடத்துதல், பெண்கள்ன்றது மனிதர்கள் அப்படின்னு அர்த்தப்படுத்துது இல்லையா. ஆமா இல்லையா,
ஆமா, அதுவும் சொல்லலாம். பட் இதுல என்ன கொஞ்சம் ப்ராமினெண்டா சொல்றாங்க. ப்ராமினென்ட்னா முக்கியமா சொல்றாங்க. என்ன சைல்ட் லேபர் தான் வருது. பட் அதுல வந்து பெண்களை முன்னிலைப்படுத்தி அப்படி சொல்றதா சொல்லியிருக்காங்க. மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் ஏதோ கீ எடுத்திருந்தோம், அதுல எடுத்தது ஆக்சுவலா. அதாவது வேகான கொஸ்டின்ஸ் வராம இருந்தா நல்லது. வந்தா மார்க் கொடுத்துருவாங்க அவங்க. முதல் உழவர் சந்தை வந்து 1999 வந்தது. 1993 மதுரையில வந்து ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னோம். அடுத்து ஃபர்ஸ்ட் உழவர் சந்தை வந்து கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லியிருக்கோம், தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 74வது கொஸ்டின், பெரியார் நினைவு சமத்துவபுரம் 98ல கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சமத்துவபுரத்தை எங்க ஆரம்பிச்சாங்க? மதுரையில மேல்கோட்டைங்கிற இடத்துல ஆரம்பிச்சாங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அந்த ஸ்கீம்ஸ் கொடுத்துருந்தோம் பாருங்க, பொலிட்டிக்கல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸ்கீம்ஸ் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்பாங்க. 75வது பாருங்க ஆக்சுவலா. பாருங்க, இப்போ ரீசெண்டா எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். சரிங்களா, தாய்மார்கள் இறக்கும் விகிதம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல எழுதிக்கோங்க. அது வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா 1000 1 லட்சக்கா, அதாவது குழந்தை பிறக்கும்போது, இந்த பிரசவம் சம்பவிக்கும் பொழுது குழந்தைங்க இருந்ததுன்னா அதுக்கு இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்னு பேர், ஐஎம்ஆர்னு சொல்லுவாங்க. அம்மாக்கள் இருந்தாங்கன்னா அதுக்கு எம்எம்ஆர்னு பேர். இது வந்து பெர் 1 lakh லைவ் பர்த்ஸ், 1,00,000 பேர்ல கணக்கு போடுறது எம்எம்ஆர். அது உங்களுக்கு ஐஎம்ஆர் வந்து பெர் 1000 கணக்கு போடுவாங்க. 76th கொஸ்டின், தமிழ்நாட்டில் டேட்டா கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. பிறகு இதுலயும் சொல்றேன், உங்களுக்கு மற்ற டேட்டா தெரியுதோ தெரியலையோ அதெல்லாம் நீங்க பார்க்கவே தேவையில்லை. இதுல கொஸ்டின் அதிகமா என்ன கேட்பாங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி சேர்க்கைன்னு தமிழ்ல எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அதுல தமிழ்நாடு லீடிங் பிளேஸ்ல இருக்கு. இந்த கொஸ்டின் 6-7 கேட்டிருக்காங்க. எவ்வளவு பர்சன்டேஜ்னா 46.9%. உயர்கல்வி சேர்க்கை வழக்கமா டிராப் அவுட் ஆயிடுவாங்க. தமிழ்நாட்டுல லீடிங்ல இருக்கு. தமிழ்நாடு பல விஷயங்கள்ல லீடிங்ல இருக்கு. அதுதான் டேட்டாவா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து பூனா ஒப்பந்தம் சொல்லி ஒன்று சைன் பண்ணாங்க 1932ல, அம்பேத்கருக்கும் காந்திக்கும் வந்து இல்லையா. அதுல வந்து எவ்வளவு சீட் கொடுத்தாரு காந்தி அப்படின்னு சொல்றோம். பிரிட்டிஷ்காரன் 71 சீட் கொடுத்திருந்தான். அதை எடுத்துட்டு இவர் டபுள் த சீட் கொடுத்தாரு, 148 சீட்ஸ் கொடுத்தாரு. 78வது கொஸ்டின் ஆக்சுவலா வந்து தெற்கு ஆசியா இருக்கு இல்லையா, அதுல வந்து HDIல யார் டாப்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்க ஸ்ரீலங்கா இருக்கு ஆக்சுவலா. தெற்காசியால அந்த ரேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டாப்ல வரும். பெர் கேபிட்டா இன்கம் இருக்கு இல்லைங்களா, அது லிட்ரஸி ரேட் அதெல்லாம் வரும். 79th கொஸ்டின் ஆக்சுவலா, வருமன் காப்போன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க கருணாநிதி பீரியட்ல, 2006ல இருக்கு அந்த ஸ்கீம் வந்து. 80வது கொஸ்டின், அன்னதானம் கோயில்கள்ல போட்ட திட்டம் கொடுத்தது ஜெயலலிதா அம்மா பீரியட்ல கொடுத்துருக்காங்க. 81வது ஆக்சுவலா வந்து பாருங்க, 11வது 12ஆம் கிளாஸ் மக்களுக்கு வந்து பசங்களுக்கு ஃப்ரீ பைசைக்கிள் கொடுத்துருக்காங்க, இலவச சைக்கிள். இப்ப கொடுத்தாங்கன்னா 2005 2006ல கொடுத்தாங்க. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் சொன்னோம் இல்லையா, பாலின சமத்துவமின்மை குறியீடுன்னு சொன்னோம் இல்லையா, அதுல பாட்டம்ல ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறது வந்து அரியலூர் ஆக்சுவலா. பிறகு இதுல என்ன கொடுத்துருக்காங்க ஆட்மேன் அவுட்ல அப்படின்னா விடோ ரீமேரி அசிஸ்டன்ட் ஸ்கீம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து கலைஞர் பீரியட்ல கொடுத்தது. மற்ற எல்லாமே வந்து நியூட்ரிஷியஸ் மியூசியம் ஸ்கீம் இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் பீரியட்ல கொடுத்தது. ஏதோ ஒரு டைரக்ஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ரீசனிங் வரைக்கும் கேட்குறாங்க. அது வந்து லாஸ்ட்ல வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் சொல்றாங்க இல்லையா, 3ஆம் பாலினத்தவர்கள், அவங்களுக்கு முதல் ரேஷன் கார்டு கொடுத்தது யாருன்னா தமிழ்நாடு. 85வது ஆக்சுவலா வந்து மாம்பழத்துக்கு வந்து வேளாண் ஏற்றுமதி அக்ரி எக்ஸ்போர்ட் ஜோன் மேங்கோஸ்க்கு எங்க இருக்கு? வழக்கமா மேங்கோ எங்க இருக்கு, நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் தான் சொல்லுவோம். ஆனா இங்க எக்ஸ்போர்ட் எங்க பண்றாங்கன்னா தேனியில பண்றாங்க. 86வது தமிழ்நாட்டுல வந்து எஸ்சிக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்கு? 18%. 69% இருக்கு இல்லையா தமிழ்நாட்டு ரிசர்வேஷன், ஞாபகம் இருக்கா? பாருங்க, பிசி டோட்டலா வந்து 50%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1%, பிசியில இன்னும் கொஞ்சம் சப்செக்ஷன்ஸ் வருது. 87வது கொஸ்டின் பேங்க் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு, இதுதான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நல்லா படிக்கணும் சரியா. காந்தி ஆசிரமம் திருச்செங்கோடுல இருக்கு. யாரு பீரியட்ல? ராஜாஜி பீரியட்ல பண்ணாரு ஆக்சுவலா. பஸ் பாடி பில்டிங் எங்க பண்றாங்க? கரூர்ல பண்றாங்க. அலுமினியம் எங்க இருக்குது? அலுமினியம் பிளான்ட் மேட்டூர்ல மேல்கோனே இருக்கு ஆக்சுவலா. கார்டமம் எக்ஸ்போர்ட் எங்க இருக்கு? ஏலக்காய் எங்க இருக்கு? தேனி. உங்களுக்கு டேட்டா தெரியலனாலும் விஷயம் தெரிஞ்சா ஏலக்காய் மலைகள் சொல்லுவாங்க. கார்டமம் ஹில்ஸ் எங்க இருக்கு? கம்பம் தேனி பள்ளத்தாக்கு அங்க இருக்கு. மூணாறு கம்பம் தேனி பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கு. ஸோ அங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல் சிட்டின்னு சேலத்தை சொல்றோமா, டெரபரிக் சிட்டின்னா மஞ்சள் நகரம் ஈரோட சொல்றோமா, அரியலூரை வந்து சிமெண்ட் நகரம் சொல்றோம். திருச்செங்கோட என்னன்னு சொல்றோம்? போர்வெல் நகரம் சொல்றோம். திருச்செங்கோடுல என்ன ஃபேமஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? போர்வெல். நார்த் இந்தியாவுக்கு இங்கிருந்து போது வந்தீங்க, திருச்செங்கோடுல போர்வெல் ஃபேமஸ். ஆனா டிரான்ஸ்போர்ட் ஃபேமஸ் இது இல்ல, நாமக்கல்.
முட்டை, அப்புறம் லாரி, கோழி முட்டை லாரி வந்து நாமக்கல். 89வது கொஸ்டின் 2023-24 கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து HDI டாப்ல எந்த கண்ட்ரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா வந்து சுவிட்சர்லாந்து இருக்கு. ஆக்சுவலா லேட்டஸ்ட் டேட்டால வேர்ல்டு வைடு கேட்டிருக்காங்க. இந்தியா தமிழ்நாடு அப்படி தனியா கேட்கல. 90வது கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா 1911ல மெட்ராஸ் மாகாணத்துல பிராமின்ஸ் பாப்புலேஷன் எவ்வளவுன்னு சொல்லி படிச்சோம், 3%. ஓகேங்களா? ரிசர்வேஷன் இஷ்யூ அங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னா இல்லையா? ராவ் பகதூரோட பட்டம் யார் கொடுக்கப்பட்டது? ரெட்டமலை சீனிவாசன். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல எது வந்து ஆட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? குவாலிட்டி ஆஃப் லைஃப்ன்ற ஒரு காம்பனண்ட் ஆட் ஆயிருக்கு அதுல. 93வது ஆக்சுவலா வந்து மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ் தமிழ்நாடு இருக்கு இல்லையா? அதுல எது டாப் அப்படின்னு கேட்டிருக்காங்க? காஞ்சிபுரம். 94வது ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா வந்து ஃபார்வர்ட் காஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், உயர்ந்த ஜாதி மக்களுக்கு 10% வந்து மோடி அரசாங்கத்துல சட்டம் ஏற்றிருக்கிறாங்க இல்லையா? அந்த சட்டம் என்ன சட்டம் சொல்லியிருக்கோம்? 103வது சட்ட திருத்தம் இயர் 2019. அது என்ன கான்செப்ட் பேரு? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் போட்டாங்க. இதை ஃபர்ஸ்ட் இந்தியாவில் அமல்படுத்திய ஸ்டேட் எது? அந்த சட்டம் போட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அவங்க சென்ட்ரல் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க ஃபார்வர்ட் காஸ்ட்ல. ஸ்டேட் எது அப்படின்னா குஜராத். ஏன் குஜராத் இம்ப்ளிமெண்ட் அடிச்சது? அங்கேயும் பிஜேபி கவர்மெண்ட், சென்ட்ரல்லையும் பிஜேபி, அங்கேயும் பிஜேபி. ஸோ அவங்க கவர்மெண்ட்டுங்கிறனால அவங்க ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. 95வது ஆக்சுவலா வந்து மண்டல் கமிஷன் போட்டிருந்தாங்க இல்லையா? 2வது நேஷனல் பிசி கமிஷன், மண்டல் கமிஷன். அவங்க ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஓபிசி பாப்புலேஷன் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்க, 56% அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சாரி 52%. சரியா? அதுல பாதி வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம் சொன்னாங்க, அதான் 27%. சும்மா ரஃபா சொல்றேன். 96ல வந்து இந்தியா இருக்கு இல்லைங்களா, HDI கேட்டகரியில இந்தியாவை என்னன்னு சொல்றோம்? 4 கேட்டகரி இருக்கு. அதுல வெரி ஹை, ஹை, மீடியம், லோ. இந்தியா மீடியம்ல இருக்கு. தமிழ்நாடு எதுல இருக்கு? ஹைல இருக்கு. கேரளா வெரி ஹைல இருக்கு. கேரளா டாப்ல இருக்கு. 97ல வந்து வள்ளலார் எழுதிய புத்தகம் என்னன்னு பேரு? திரு அருட்பா. அதில் ஆன்சர் பண்ணிருக்கீங்களா இல்லையா? வள்ளலார் பாவம் திரு அருட்பா. அதுக்கு கவுண்டரா ஒரு புக் விட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு பேர் மருட்பா. ஆப்போசிட் அங்க வந்து விட்டாங்கன்னு சொன்னோம். வள்ளலார் ஆரம்பித்த முதல் அமைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க? சமரச வேத சன்மார்க்க சங்கம். ஒரு 2-3 அமைப்பு ஏற்படுத்தினார் ஆக்சுவலா. 99ல என்ன கேட்டிருக்காங்க? மகாத்மா காந்தியுடைய ஸ்பீச்சஸ் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க? திருவிக்கா. தமிழ் தென்று அழைக்கப்படக்கூடிய திருவிக்கா ஆக்சுவலா. ஓகே, இங்க ஃபைன் ஆட்மேன் அவுட்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? தமிழன், திராவிடர் கழகம், சாதி பேதமற்ற தமிழன், இதெல்லாம் யார் பண்ணாங்க? அயோத்திதாசராம் சம்பந்தமா வருது. சுவாமித்தோப்புன்னு இது வந்து ஆட்மேன் அவுட்ல வருது. சுவாமித்தோப்பு யார் ரிலேட்டடா வருது? வைகுந்தர் ரிலேட்டடா வருது ஆக்சுவலா. ஸோ ஆட்மேன் அவுட்ல ஆன்சர் வந்து 100ல பி.